மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கவும், அதே மாதிரி ஒரு ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் சில இலவச திட்டங்கள் எல்லாம் வருது. ஆனால் எப்போது பார்த்தாலும் இங்கே ஒரு கூட்டம் வந்து பெண்களோட தன்மானத்தை சீன்ற மாதிரியே சில வீதிகளில் பேசிட்டு வர்றாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது திமுக ஆட்சியில் நிறைய இலவச திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதுவுமே ஒழுங்காக நிறைவேற்றலைன்னு தான் நம்ம இங்கே பார்க்கப்படணும். அப்படியே சில விஷயங்கள் வந்து ஒரு பப்ளிக்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனால் இப்படிதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு நிகழ்வுல வந்து தமிழன் பிரசன்னா அப்படிங்கிற ஒரு ஆள், திமுகவோட தொடர்பு இணை செயலாளர் ஏதோ ஒன்று. ஆனால் அவங்கள பற்றி எல்லாம் நம்ம பேசுறது இல்லை. இருந்தாலும் ஒரு அம்மா ஒரு வீதியில் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்கள. அதாவது பிரசன்னா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பிஜேபி தரப்புல நிறைய பேர் வந்து பிச்சை காசுன்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம், நிறைய இலவச திட்டங்கள் நிறைய கொடுக்குறோன்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த 1000 ரூபாய் வச்சு எதுவுமே ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாதுன்ற மாதிரி சில கேள்வி கேட்குறாங்க. ஆனால் உண்மை தானே. இப்போ வந்து ஏன் அவங்கள கேள்வியை கேட்கக்கூடாதான்ற மாதிரி தான் இன்னைக்கு. ஆனால் அதுக்கு வந்து அந்த ஆள் பதில் சொல்றாரு பாருங்க. அதாவது அந்த அம்மா வயசான அம்மா அவங்க வந்து இந்த மாதிரி கேட்கும்போது, உன் பேர் என்ன, நீ என்ன சம்பாதிக்கிற, என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு ஒரு ஒரு ஒருமையில ஒரு ஒரு ஏன்னா அவ்வளவு ஒரு ஓசின்னு சொல்றது, இவங்க ஓசி பஸ்ன்னு சொல்றது, எஸ்சியான்னு கேட்கறது நிறைய இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில தான் இவரும் இந்த ஆள் பேசியிருக்கிறாரு. அதாவது ஒரு வயசான அம்மா இந்த மாதிரி கேட்கும்போது எவ்வளோ ஒரு மரியாதையா பேசியிருக்கலாமான்றது தான். ஆனால் இந்த ஆள் சொல்றாரு அந்த மாதிரி, எவ்வளோ நீ சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. 300 ரூபான்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ மாதம் எவ்வளோ ஆகுது, 9000 ரூபாய் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த 9000 ரூபாய் நீ சம்பாதிக்கிறியே, ஆனால் உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில, அதாவது ஒரு ஒரு புரிதலே இல்லாமன்ற விஷயத்தான் இந்த இடத்துல பார்க்கப்படணும். ஏன்னா 2.5 லட்சம் வருமானம், ஆண்டு வருமானத்துக்கு கம்மியா இருந்தான்னா கொடுக்கலான்னு பாக்குறாங்க. அதாவது 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு இவங்க முதலமைச்சர் ஏதோ அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல அந்த அம்மா 9000 ரூபான்னு பார்த்தாலும் வருஷம் ஆண்டுக்கு பார்த்தாலும் 1,08,000 ரூபாய் இந்த மாதிரி தான் வரும். ஆனா இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அந்த அம்மாவை நான் நிப்பாட்டிடுறேன்ற மாதிரி, அதாவது 1000 ரூபாய் வராம தடுத்துருவேன்ற மாதிரி மிரட்டுறது எந்த அளவுக்கு பாருங்க. அப்படி இந்த இடத்துல ஒரு தன்மானத்தை சீன்ற மாதிரி தானே. அதாவது ஒரு யாசகர் கூட இந்த அளவுக்கு கேள்வி கேட்டு இந்த மாதிரி ஒரு உரையாடல் இருக்காது இந்த நம்ம நாட்டில். ஆனால் இந்த இடத்துல வந்து மக்களை வந்து இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி ஒரு தன்மானத்தை சீன்ற மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பேசும்போது இவங்களுக்காக நம்ம பேசல. ஏன்னா இவங்க வந்து திமுகவுக்கு அடிமையாகவே இருக்கணும்னு எழுதி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மக்கள் எதுக்காக எந்த ஒரு அடிமையாகணும்னு அவசியமே இல்லை தானே. ஒரு அரசாங்கம் சில இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஏன் ஒழுங்கா நீங்க தரலன்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்லாம இந்த மாதிரி வித்தியாசமா நிப்பாட்டிடுற, ஒருமையில பேசுறதும், ஒரு மரியாதை இல்லாம வயசானவங்களுக்கு, இது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய. அடுத்ததான் திருச்சி உறையூர்ல வந்து மாநகராட்சி சார்பாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து கழிவு நீர் கலக்கப்பட்டதுனால ஒரு 4 வயது பெண் குழந்தை உட்பட ஒரு 3 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இது மட்டும் பல பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இது ஒன்றும் புதுசு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம இங்க பார்க்கப்படணும். ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய கம்ப்ளைண்ட் அங்க கொடுத்து கூட ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சிலர் குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க பொதுமக்கள். ஆனா இது மட்டும் தான். அதே சென்னையில பல்லாவரத்துல கூட இதே மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி. ஆனா அப்பவும் கூட அந்த பரிசோதனை அறிக்கையை வந்து வெளியே விடுறதுக்கு வந்து பயந்துட்டாங்க இந்த அரசாங்கம். ஆனா இப்பவும் கூட இந்த மாதிரி சில நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர்ந்துட்டு இருக்கும்போது நிறைய இதுல இருந்து ஏன் சில குற்றங்களை மூடி மறைக்கதான் பாக்குறாங்களே ஒழிய சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இது போல இனிமே நடக்காதுங்கிற எந்த ஒரு உத்தரவும் இல்லைன்ற மாதிரி பொதுமக்கள் நிறைய பேர் குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. அதாவது 10 நாளைக்கு முன்னாடி இதை ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தான்னா ஒரு 3 உசுறு வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில குற்றங்களை சொல்றாங்க.
ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே தான் நம்ம இந்த குற்றம் செய்கிறதும் இதே அரசாங்க ஊழியர்கள் வந்து சில இல்லை அரசாங்கம் வந்து குற்றம் பண்ணுறது அதை மறைக்கிறது இது வந்து தொடர்ந்து இதே இருந்ததுன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஒரு அரசு நிறைய அரசு அதிகாரிகள் வந்து ஒரு ஆணவ பேச்சோட தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆணவத்தோட இருக்கிற நிலைமை வந்து ஒரு காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. 1977ல வந்து ஒரு 12 வருடம் வந்து திமுக ஆட்சிக்கு வரலன்னு தான் பார்க்கப்படணும். அதுக்கப்புறம் 2011 காலகட்டத்துல வந்து அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சிக்கே வரல. 2021 தான் அவங்க வந்தாங்க. ஆனா இப்பவும் கூட ஆட்சி வந்து இதே ஒரு செயல்பட்டான்னா இனி எந்த காலகட்டத்திலையும் வர முடியாதுங்கிற ஒரு மக்களோட எதிர்ப்புகள் இன்னைக்கு வலுவடைஞ்சிருக்குன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். நிறைய இன்னைக்கு வந்து தன்மானத்தை சீன்ற மாதிரி தான். இப்போ வந்து அந்த அம்மா வந்து 1000 ரூபாய் காசு வந்து உண்மையிலேயே 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு போது தான் சரியான பதில் சொல்லியிருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்டா சொல்லியிருக்கலாம். இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அவங்கள வந்து இப்போ மக்கள் மத்தியில ஒரு தன்மானத்தை சீன்ற மாதிரி தானே. இப்போ ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஓசி பஸ்ல போயிட்டான்னா அவங்களுக்கு நிறைய பாரு. அப்போ ஓசி பஸ்ல 1000 ரூபாய் கையேந்த வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். தமிழகம் வந்து முன்மாதிரியான மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் கூட 1000க்கும் ஓசி பஸ்ல இதை பத்தி தான் நம்ம உரையாடல் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு கையேந்திர அளவுக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது. இதையும் வேற பெருமையா மேடை பேச்சு மேடையில வந்து எல்லா இடத்துல போய் சொல்றது வந்து உண்மையிலேயே அவமானமா பார்க்கப்படணும்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு தான் அந்த அளவுக்கு தெளிவு வேணும்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு தன்மானத்தை சீன்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்தோம்னா அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப கூட பிரசன்னாவுக்காக நம்ம இங்க பேச வரல. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க திமுகவில் சில குறைகள் நடந்தோம்னா டிவியில உட்காந்து முட்டு கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. ஆனா ஒரு சரியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் ஒரு மக்களுக்கு உண்டான நியாயத்தை எடுத்துட்டு வந்து இவங்க வெளிப்படுத்துறது இல்லைன்னு தான் பார்க்கணும். இந்த பேச்செல்லாம் ஒரு ஆணவ பேச்சுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும் இன்னைக்கு. ஆனா அதே இன்னைக்கு மக்கள் உணர வேணும். அதானா நிறைய இடத்துல நம்ம இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கையேந்தி வாங்குறதும், அதே மாதிரி அவங்க முன்னாடியே நம்ம அவமானத்தை சந்திக்கிறதும், அதே மாதிரி ஓசி பஸ்ல போறதும், ஓசின்னு அவங்களே சொல்றதும், இலவச பேருந்துன்னு சொல்லுவாங்க, நம்ம போனாலும் ஓசின்னு சொல்றதும், நிறைய விஷயங்கள் இதுக்கெல்லாம் நிறைய நம்ம காரணம் நம்ம பேசிட்டே போகலாம். இப்போ வந்து ஏன் கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் இவங்கெல்லாம் ஓசியில் எதுவுமே அனுபவிக்கிறது இல்லையான்னு நம்ம கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கூட இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தன்மானத்தை செய்கிற மாதிரி தான். ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அரசுன்னு இருந்தோம்னா மக்களை ஏதாவது ஒரு வாழ்வாதாரத்தில் உயர்த்தி, பொருளாதாரத்தில் உயர்த்தி அவங்க வந்து முன்னேற வைக்கிறது அரசுன்னு பார்க்கணுமே ஒழிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசத்தை தர்றோம், இல்லை 1000 ரூபாய் தர்றோம், ஓசில பஸ் விடுறோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து உண்மையிலேயே அப்படியே இருந்தாலும் கூட அரசு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கு, அதனால நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னா தெரியாது. நாங்க ஆனா சுட்டி காட்டுறது வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு தவறான விஷயம் தான் பார்க்கப்படணும். இன்னைக்கு மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணது, அதுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் வருது. எந்த இடத்துலயும் கூட தன்மானத்தை சீன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சுட்டி காட்டலன்னு தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அனைத்து மகளிருக்குன்னு சொன்னவங்க இவங்க, அதுக்கப்புறம் தகுதி பார்த்து நாங்க கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்படியெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க முன்னாடியே கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல முன்னாடியே தகுதி பார்த்து தான் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லுங்க. ஆனா அப்படியெல்லாம் சொல்லாம அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில கொடுக்காம அதையும் ஒழுங்கா கொடுக்காம அனைத்து ஒரு தகுதி பார்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து மக்கள் தன்மானத்தை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது நம்மளோட மக்களை சில விஷயத்த உணர்ந்து சரியா செயல்படணும்னு தான் நம்ம ஒரு சரியான ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும். மனிதானி மகத்தானவன்